என்னத்த வளர்த்தீங்க? யாரால யார் வாழ்க்கைங்க நாசமா போச்சு? உங்க பொண்ணால தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. உங்களால என் குடும்பமே என்ன விட்டு போச்சு. 15 லட்ச ரூபா கடன் வாங்கி ஊதாரியா சுத்துறேன்னு தானே சொன்னீங்க. உங்க பொண்ணு ஊதாரியா செலவு பண்ணதாலதான் 15 லட்ச ரூபா கடன்காரனா நிக்கிறேன். உங்க பொண்ணு ரோட்டு கடையில 20 ரூபாய்க்கு காபி குடிக்க மாட்டா. 280 ரூபாய்க்கு ஸ்டார் பக்ஸ்ல கேப்புச்சினோ தான் குடிப்பா. மணியோட வேல்யூ உங்க பொண்ணுக்கும் தெரியாது, மனுஷங்களோட வேல்யூ உங்களுக்கும் தெரியாது. மரியாதை எங்கிறது போயிருங்க, இல்ல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என்னப்பா பெருமை மரியாதை பேசுற? ஓ, மானவ மரியாதை உங்களுக்கு மட்டும்தானா? ஏன் எங்களுக்கு கிடையாதா? செத்துட்டு போறா சார் எங்க அப்பன். நாளைக்கு அவர் முன்னாடி என்ன மூஞ்சி வச்சுட்டு நிப்ப? நீங்க பாட்டு எகிரிக்கிட்டு வரீங்க. அவ முட்டாள்தனமா இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனையில மாட்டுவான்னு. அதான் என் அப்பா என் கடன் அடைக்க கொடுத்த சொத்து பத்திரத்தையும் நகையும் பத்திரமா வச்சிருக்கேன். அதை வச்சு உங்க பொண்ணோட கடன் அடைப்பேனே தவிர உங்க சொத்தை வித்து என் கடனை அடைக்க சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணை எப்படி சேஃபா பாத்துக்கணும் என் வீட்டை சொல்லி வளர்த்துருக்காங்களே தவிர ஒரு பொண்ணை வச்சு எப்படி சேஃப்டி ஆயிக்கணும் என் வீட்டை சொல்லி கொடுத்து வளர்க்கல. இனிமேல் உங்க பொண்ணை தேடி ஒரு கடன்காரனும் வரமாட்டான். உங்க பொண்ணை என்ன தேடி வர சொல்லாதீங்க. இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? நியாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. நான் சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இது நான் எனக்காக சொல்ல சார். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு 100 பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க பீரோட போடுமா சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, காதல்ங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை. எது சார் தனிப்பட்ட பிரச்சனை? எத்தனையோ லட்சம் பேர்ல ஒருத்தன் கொலைகாரனா இருக்கான். அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா அத்தனை லட்சம் பேர் காதலிக்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் உயிரையும் விடுறாங்க. அந்த உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏன் சார் சட்டம் கொண்டு வரக்கூடாது?